நம்ம வந்து மாடர்ன் இந்தியா வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மாடர்ன் இந்தியாவில் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1885 இருந்து 1947 வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஸோ 1939 இருந்து 47 வரைக்கும் நடந்த ஈவெண்ட்டை நம்ம வந்து ஆர்டரா நம்ம வந்து பார்க்கலாம், ரைட்? ஸோ இந்த இந்த டாபிக்ஸு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸு. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்து இருக்கும். ஸோ அதனால இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சம்பந்தமான கொஷின்ஸ் எப்பவுமே வந்து உண்டு. அதனால இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு ரிவிஷன் விட்டுட்டு நான் அப்படி போறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா புரியும். ஸோ 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், 1907 சூரத் பிளவு, 1909 முஸ்லிம்கான இடஒதுக்கீடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அடுத்து 1911 வந்து பாத்தீங்கன்னா டெல்லி தர்பார். ஸோ இந்தியாவோட கேபிட்டலா டெல்லியை வந்து அறிவிச்சாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து காந்தி வந்து 1911. தென் 1913 காதர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ல அமெரிக்காவில் வந்து தொடங்குவாங்க. தென் 1915 ஜனவரி 1 காந்தி இந்தியாவுக்கு வந்து வருவாரு. தென் 1916 ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தன்னாட்சி இயக்கத்தை திலகரும் அன்னிபெசன்ட் அம்மையாரும் வந்து தொடங்குவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சத்தியாகிரகா, சாம்பிரான் சத்தியாகிரகா, தென் வந்து அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்ஸ், கேதா சத்தியாகிரகா இதெல்லாம் வந்து நடக்கும். தென் ரவுலட் ஆக்ட் 1919 வந்து பாஸ் பண்ணுவாங்க. அண்ட் வேர்ல்டு வார் 1914 இருந்து 18 வரைக்கும் வந்து நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரவுலட் ஆக்ட் 1919 பாஸ் பண்ணும்போது ஏப்ரல் மாதம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நடக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷ்காரன் ஜெயிச்சதுனால இவங்களை தர்க்கியை வந்து அடிமைப்படுத்துவாங்க. அதனால கிலாபத் மூவ்மெண்ட் வந்து தொடங்கும். கிலாபத் மூவ்மெண்ட்டை பயன்படுத்தி காந்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, இது என்ன பண்ணுவாரு நடந்து வச்சா. ஸோ காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் போகும்பொழுது இந்த போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்தி விட்டுருவாங்க, சௌரி சௌரா அப்படிங்கக்கூடிய யூபி இதில். உடனே காந்தி வந்து வித்ரா பண்ணிடுவார். தென் 1923 சூராஜ் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸும் நேரு வந்து தொடங்குவாங்க. 24 காங்கிரஸ் மாநாட்டில், பெல்காம் மாநாட்டில் காந்தி தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். இதே மாதிரி இதே டயத்தில் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படிங்கக்கூடிய அமைப்பு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். தென் 1925 தமிழ்நாட்டு லெவல்ல பெரியார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைக்கம் சத்தியாகிரகா ஈவெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் 28 இந்த ஹிந்து சோசியலிஸ்ட் ஹிந்து கட்சி அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அது ஹிந்து சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் வந்து மாத்துவாங்க. இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து லாகூர் செஷன் வந்து நடக்கும் 1929. அப்ப லாகூர் செஷன்ல நேரு வந்து பூர்ண ஸ்வராஜ் கொண்டாடுவதற்காக ஜனவரி 26 வந்து பிளான் பண்ணுவாங்க. அதுபடி ராவி ரிவர்ல டிசம்பர் 31 3 வண்ண கொடியை வந்து ஏற்றுவாரு. தென் அதுக்கப்புறம் இது முடிஞ்ச உடனே பூர்ண ஸ்வராஜ் முடிஞ்ச உடனே காந்தியோட தண்டி யாத்திரை, அதுக்கப்புறம் சிவில் டிசோபிடன்ஸ் மூவ்மெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம், அடுத்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் கம்யூனல் அவார்டு அப்படிங்கக்கூடியது பிற்படுத்தப்படுத்துவதற்கான ரிசர்வேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் காந்திக்கு அம்பேத்கருக்கும் பூனா பேக்ட் வந்து நடக்கும். 1933 இது வெள்ளை அறிக்கை கொடுப்பாங்க. அடுத்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. 37 எலெக்ஷன் நடக்கும். 39 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார்ல இந்தியா வந்து கேட்காம பார்ட்டிசிபேட் பண்ணதுனால ஸோ இது அந்த செகண்ட் வேர்ல்டு வாரை என்ன பண்ணிடுவாங்கன்னா காங்கிரஸ் 1937 ஜெயிச்சவங்க ரிசைன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரிசைன் பண்ண ஒரு டேவை டெலிவரன்ஸ் டே அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ இதுக்கு இடையில 1928 நேரு ரிப்போர்ட்டு, 29 வந்து ஜின்னா 14 பாயிண்ட் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம அதுக்கடுத்து 1940 கிளைமேக்ஸில் என்னென்னலாம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த காணொலிகள் எல்லாமே நம்ம யூடியூப்ல பிளேலிஸ்ட்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரக்சராக வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து அக்யூரேட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை தாண்டி எங்கேயுமே போக வேண்டாம். இதுல இருந்து மட்டும்தான் வந்து வரும், ரைட்? அதனால நீங்கள் கன்ஃபார்மாக இதை மட்டும் படிங்க, சொல்லி கொடுக்குறத இது பண்ணுங்க.
ஓகே. ஸோ இப்போ நம்ம 1940 ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கராச்சி இதில் அதுக்கு முன்னாடி லாகூரில் 1940 நீங்கள் உங்களுக்கு ஏதாவது மாற்றணும், ஏதாவது செய்யணும்னா நீங்கள் வந்து சொல்லணும். நேற்று வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க, ரைட் சைடில். அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிடலாம். அதாவது நீங்கள் லிசன் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஃபியூச்சரில் நான் இது எல்லாமே கன்வெர்ட் பண்ணி பக்காவாக ஒரு மெட்டீரியலாக நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ இப்போதைக்கு நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணி வந்து பார்க்குறோம். ஃபியூச்சரில் நம்ம எடிட் பண்ணி பக்காவாக கொஞ்சம் ஒர்க் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஆனால் இப்போ டைம் கிடையாது. இப்போதைக்கு நீங்கள் இந்த டிரான்ஸ்லேஷனை பார்த்துக்கோங்க. ஓகே, சாரி, நம்ம போய்க்கலாம். இப்போ முஸ்லீம் லீக் என்ன பண்ணுறாங்க? ஓகே, முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வந்து சொன்னேன், 1906 டாக்காவில் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, ரைட்? ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, டூ நேஷன் தேரி, இரு தேச கோட்பாடை யாரு கொண்டு வந்தா? ஜின்னா, முகமது அலி ஜின்னா வந்து பாத்தீங்கன்னா இரு தேச கோட்பாடை கொண்டு வந்தவர், ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாகிஸ்தான் அப்படிங்கக்கூடிய டேமை யாரு கொண்டு வந்தா அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ ரஹமத் அலி, ஷவுத்ரி ரஹமத் அலி அப்படிங்கிறவர் தான் இந்த பாகிஸ்தான் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை கொண்டு வந்திருப்பார். ஓகே, இது வந்து மெயினாக தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று. ஸோ அப்போ 1940 லாகூர் செஷன் வந்து நடக்குது. அதில் ஜின்னா டூ நேஷன் இருதேச கோட்பாடு அப்படிங்கிறத வந்து கொண்டு வராரு. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிராஃப்ட் கமிட்டி, வரைவு குழு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்தியாவில் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வரைவு குழுவின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் தான், ரைட்? ஸோ இந்தியாவோட டிராஃப்ட் கமிஷனுடைய தலைவர், 7 பேர் கொண்ட குழு, அதை உருவாக்குனது அம்பேத்கர் தான் தலைவர். அதே மாதிரி இந்த டிராஃப்ட், ஓகே, பாகிஸ்தான் அப்படின்னு நாடு கொண்டு வர்றதுக்கு அந்த டிராஃப்ட் வரைவு குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிகாந்தர் ஹயத் கான், அவர் பேரை நாட்டில் வச்சுக்கணும். இது வந்து முன்மொழிவாங்க. இப்போ எலெக்ஷன்ல ஒருத்தவங்க யார் எலக்டோரல் நாமினேட்டட் லிஸ்ட்ல, அதாவது நம்ம வாக்காளர் பட்டியலில் இருக்கிறாங்களோ அவங்க ஒருத்தவங்க முன்மொழிவாங்க, ஒருத்தவங்க வழிமொழிவாங்க. அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா முன்மொழிகிறது யாரு? ஃபலுல் ஹக் அப்படிங்கிறவரு, ஃபசுல் ஹக் அப்படிங்கிறவரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலி குஷமான் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா வழிமொழிஞ்சவர். இது வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி 1943 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கராச்சி செஷன்ல முஸ்லீம் லீக்கு, ஸோ டிவைட் ஆர் குவைட் அப்படிங்கக்கூடிய ஸ்லோகன். ஸோ இது வந்து முஸ்லீம் லீக்கோட ஸ்லோகன். டூ ஆர் டை வந்து காந்தியோடது. டெல்லி சலோ, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து யாருடையது அப்படின்னு வந்து பார்க்கணும், ஓகே. ஸோ பிரிவு அல்லது வெளியேறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கராச்சி செஷன்ல இவங்க அடாப்ட் பண்ணது, முஸ்லீம் லீக் அடாப்ட் பண்ணது, ரைட்? ஸோ இந்த டேட் வைஸ் லைனா வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் ஆஃபர். ஸோ இதில் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்கூல் புக்கு நம்ம ஸ்டாண்டர்டான சோர்ஸையும் வந்து பார்த்துக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி டேட்டாவையும் ரெஃபர் பண்ணிக்கிறோம். தென் இடையில நான் சொல்லும் போது யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங்கோட டேட்டாவையும் லிங்க் பண்ணுறோம். ஸோ நம்ம எப்படி என்ன பேட்டர்னில் படிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பொதுவாக இந்த மாதிரி நீங்க உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்றது கஷ்டம். அதை நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், எளிமையான முறையில உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கேன், ரைட்? சரி, இப்போ நீங்க கவனிங்க. இப்போ அதே மாதிரி நான் வந்து 2004, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 2004 முன்னாடி உள்ள எடிஷன் வந்து இருக்கு ஹிஸ்டரி புக். இந்த புக்கு தான் நீங்க எவ்வளவு பெரிய 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 ஆத்தர், யூபிஎஸ்சி, என்ன நார்த் இந்தியாவில் என்ன புக் பர்ச்சேஸ் பண்ணாலும் அது எங்க இருந்து காப்பி பண்ணியிருப்பாங்கன்னா இந்த புக்கில் இருந்து தான் காப்பி பண்ணியிருப்பாங்க, ரைட்? டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி நான் புக் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த புக்கை மட்டும் படிங்க. நீங்க ஹிஸ்டரியை பொறுத்தவரையில நியூ எடிஷனை, அதாவது இப்போ இருக்கக்கூடிய சமச்சீரை வந்து படிக்கலனாலும் நீங்க இதை படிக்கலாம். இதுல இருந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நேரடியா ரிஃப்ளெக்ட் ஆகும், ரைட்? நான் வந்து இங்க நடத்துறது எப்படி நடத்துறேன்னா, நீங்க புக்கை தாண்டி ஒரு சில டேட்டா கேப்சர் பண்ணணும். அதுக்கு நீங்க தேடி பிடிச்சி படிக்கிறது வந்து கஷ்டம். அதனால கிளாஸ்ல நான் அதை வந்து கரெக்டா உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், ஓகே. ஸோ இப்போ நம்ம இப்போ பார்த்துலாம். இப்போ 1917 ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். 1917 ஆகஸ்ட் டிக்ளரேஷன்.
அது வேற, இந்த ஆகஸ்ட் கொடை வேற. ஓகே, ஆகஸ்ட் ஆஃபர், இது வந்து ஆகஸ்ட் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரன் நமக்கு வந்து கொடுக்குறான். ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வார்ல நம்ம வந்து கலந்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தரான். ஏன்னா நம்ம 1940 நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், நான் 37ல எலெக்ஷன் நடக்குது, 39ல காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிட்டான், காங்கிரஸுடைய உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ ரிசைன் பண்ணோடனே 1940ல ஒரு மீட்டிங் நடக்குது, இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மீட்டிங் 1940ல பீகார்ல. ஓகே, இந்தியாவோட ஃபர்ஸ்ட், இது வந்து சிலபஸ்ல வந்து இருக்கு, இது வந்து சிலபஸ்ல வந்து இருக்கு. அப்துல் கலாம் ஆசாத். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய இளைய வயதுடைய பிரசிடென்ட் யாருன்னு வந்து கேட்பாங்க. ஓகே, யங்கஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னு வந்து கேட்பாங்க, ரைட்டா? ஸோ அப்படி கேட்டாலும் நீங்க வந்து அப்துல் கலாம் ஆசாத். ஸோ எஜுகேஷன் சார்ந்த விஷயத்துல எஜுகேஷன் மினிஸ்டர், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த மீட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வராங்க. ஓகே, இந்த மீட்டிங் வந்து நடக்குது. எப்பவுமே இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மீட்டிங் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் வந்து முடிவு பண்ணும் அடுத்து. இப்போ இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் வந்து அப்போ கிடையாது. அதுக்கு பதிலா அப்ரூவல், முக்கியமான விஷயம் முடிவெடுக்கிறது, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸே இந்த மீட்டிங்லேயே முடிவு பண்ணுவாங்க. அப்போ இந்த 1940ல மார்ச் மாசம் ராம்கர் அப்படிங்கக்கூடிய இடம் பீகார்ல இருக்கு. அதுல அப்துல் கலாம் ஆசாத் அவர் தலைமையில ஒரு மீட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்குது. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு டெம்பரவரியா ஒரு கவர்மெண்ட் வந்து செட்டப் பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிட்டிஷ்காரனுக்கு வேர்ல்டு வார்ல வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, தீர்மானம் வந்து நிறைவேற்றுறாங்க. இப்போ நீங்க வந்து கவனிக்க வேண்டியது எந்தெந்த டயத்துல யார் யார் வைஸ்ராயா இருந்தா அப்படின்னு வந்து கவனிக்கணும். ஓகே, ஸோ இப்போ லின் லித்கோ அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார். லின் லிட்கோ அப்படிங்கிறவர் வந்து இருக்கிறாரு. ஸோ இவர் தான் ஆகஸ்ட் ஆஃபர் வந்து கொண்டு வர்றாரு. ஸோ இது வந்து எப்படின்னா நீங்க இந்த ஹிஸ்டரியை படிக்கும்போது அந்த டயத்துல யார் வைஸ்ராயி, அந்த டயத்துல பிரிட்டன்ல யார் வந்து எந்த கட்சி ஆட்சி அமைச்சது, யார் பிரைம் மினிஸ்டரு, அந்த கோணத்துல நீங்க வந்து படிக்கணும். ஓகே, அப்போ லின் லின்னித்கோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் தான் ஆகஸ்ட் ஆஃபரை வந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டு வராரு. ஓகே, ஸோ அப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார்ல சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ என்னென்ன ஆஃபர் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது யூபிஎஸ்சிக்கு வந்து முக்கியம், குரூப் 1க்கு வந்து முக்கியம். குரூப் 4 அதெல்லாம் இந்த டீட்டெயிலா உள்ளுக்குள்ள உள்ள பாயிண்ட் நீங்க வந்து படிக்க தேவை கிடையாது. ஆனா யூபிஎஸ்சி குரூப் 1 இதுல வந்து ஆகஸ்ட் ஆஃபர்ல என்னென்னலாம் வந்து சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா டொமினியன் அந்தஸ்த் அப்படின்னா டாமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது முக்கியமான, இப்போ முக்கியமான பவர் எல்லாமே அவங்க பிரிட்டிஷ்காரன், அவங்க வந்து சூப்பர்வைசர் மாதிரி, பிரிட்டிஷ்காரன் சூப்பர்வைசர் மாதிரி வேலை பார்ப்பான், அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அதான் பேரு டாமினன்ட் ஸ்டேட்டஸ், அது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. தென் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிர்வாகம் சப்போர்ட்டுக்கு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்னு ஒன்று இருக்கும் வைஸ்ராய்க்கு கீழே, அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து முக்கியமா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அடுத்து பாலிட்டுடைய இன்ட்ரோடக்ஷன்ல இது வந்து படிப்போம். ஸோ இது என்னென்னலாம் கொடுக்குறாங்க, டாமினன்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், ஓகே, நிர்வாக சபையை விரிவாக்கம் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அமைக்கலாம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இதுதான் வந்து முக்கியம். இதுதான் யூபிஎஸ்சில எஸ்எஸ்சில அடிக்கடி வந்து கேட்பாங்க ஆகஸ்ட் ஆஃபர்ல என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸு, ஓகே, மைனாரிட்டியோட ரைட்ஸு, இதே மாதிரி ஆல் இண்டியா சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கான விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க முக்கியமா வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று. ஸோ இதுல டீட்டெயிலாக வந்து சொல்ல வேண்டாம், தெரிய வேண்டாம், ஜஸ்ட் நீங்க வந்து ஆகஸ்ட் ஆஃபர்னா என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் மே மாசம் 1940 அங்க பிரைம் மினிஸ்டரா இருப்பார் வின்ஸ்டன் சர்ச்சில், அது மட்டும் நான் வச்சுக்கணும்.
அடுத்தது இது இது பார்த்தாச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து முஸ்லீம் லீக் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தாச்சு. ஆகஸ்ட் ஆஃபர் வந்து பார்த்தாச்சு. ஆகஸ்ட் ஆஃபர் டேட் முக்கியம். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்றேன்னாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன்னாங்க. இதெல்லாம் தச்சுக்கணும். இதுவும் ஆகஸ்ட் 8 தான். அதே மாதிரி 1942 வெள்ளையனே வெறியலே இருக்கும். அது வந்து ஆகஸ்ட் 8 தான் டேட். அடுத்து வந்து பாருங்க தனிநபர் சத்தியாகிரகா, இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா வந்து போட்டுக்கோங்க. இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. ஓகே. அப்போ ஆகஸ்ட் இதுல என்ன பண்றாங்க? ஸோ செகண்ட் வேர்ல்டு வார்ல இந்தியாவோட சப்போர்ட்டை வாங்குறதுக்காக ஆகஸ்ட் சலுகையை, ஓகே, ஆகஸ்ட் டிக்ளரேஷன், ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் சலுகையை நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே. அப்போ ஆகஸ்ட் சலுகை எதுக்காக? புதிய அரசியல் அமைப்பை வரைவதற்காக இந்திய பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அமைப்பு உருவாக்கப்படும். இது என்னன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம் புதுசா படிக்கிறவங்களுக்கு. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னா இப்ப நம்ம இந்தியாவுக்கு சட்டம் ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு சட்டம் ஏற்றணும்னா மக்களவை இருக்கு, மாநிலங்களவை இருக்கு, மத்திய லெவல்ல. ஓகே. ஸோ மக்களவையில 18 வயதுக்கு மேற்பட்டவங்க நம்ம வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். மாநிலங்களவையில நம்ம தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மாநில சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து 39 பேர் இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 18 பேர் இருக்கிறாங்க. ரைட். ஸோ இப்போ நமக்கான ஒரு சட்டம் வேணும், நீட்டு வேணும் அப்படின்னோம்னா நம்ம தமிழ்நாடு லெவல்ல இருந்து சட்டம் ஏற்றி அதை இங்க அனுப்புவாங்க. இங்க வந்து அதை மறுபரிசீலனை செஞ்சு சட்டம் ஏற்றுவாங்க. இது வந்து நாம இப்போ மக்களாட்சி முறையில நம்ம இந்திய நாடு வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து நடந்துட்டு இருக்கு. நிர்வாக முறைகள் நாம தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நமக்கான வெல்ஃபேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்றாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவை ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்றதுக்காக யூரோப்பிய நாடுகள்ல இருந்து வந்தாங்க. அதுல 1600 உருவாக்கப்பட்ட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வந்து இங்க உள்ள ஜமீன்தார்களை அடிமைப்படுத்தி நிலங்களை கையகப்படுத்தி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி என்ன பண்ணாங்க, கடைசி நம்மளை ஆட்சி பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம இந்தியன்ஸு இங்க பூரியமா கொண்டவங்க, நம்ம நாடு, நமக்குன்னு ஒரு சட்டம் வேணும், நமக்குன்னு ஒரு பாராளுமன்றம் வேணும். அப்போ நாம என்ன பண்றோம், போராடுறோம். ஸோ அதுல 2 குரூப்பு, மிதவாதிகள், தீவிரவாதிகள். 2 பேருடைய ஐடியாலஜியும் சுதந்திரம் வாங்கணும் அப்படிங்கக்கூடியதான் மெயின் ஐடியாலஜி. ஆனா அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளும் இது வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்படி ஒவ்வொரு ஈவெண்டா நம்ம வந்து என்ன பண்ணோம், தெளிவான முறையில வந்து பார்த்தோம். இப்போ இந்தியா இந்தியா அப்படின்னு வந்து இருக்குன்னா இந்தியா எப்படி இருக்கணும், இங்க என்னென்னலாம் சட்டங்கள் வந்து இருக்கணும், அந்த சட்டங்கள் எப்படி ஏற்றப்படணும், அதுக்கான அதிகாரங்கள், அதை உருவாக்குறதுக்கு என்ன தேவை, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து தேவை. ரைட். ஸோ நமக்கான விஷயம் உருவாக்கிட்டோம்னா நம்ம வெளிநாட்டுக்காரன் நம்மளை வந்து அடிமைப்படுத்த தேவைகள் வந்து இருக்காது. அப்போ அதை உருவாக்குறதுக்கு தான் நம்ம வந்து ஃபுல்லா வந்து ஃபைட் பண்ணோம். ஸோ அதுபடி டிசம்பர் 1946 நம்ம வந்து உருவாக்கியிருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஆகஸ்ட் கொடையும் சரி, ஆகஸ்ட் அதுக்கு முன்னாடி 1917 நடந்த ஆகஸ்ட் டிக்ளரேஷன்ல வந்து சரி, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு வழிவகை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ரைட். ஸோ அப்போ நீங்க வந்து மெயினா வந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ஆகஸ்ட் சலுகைங்கிறது அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ரைட். அதுக்கப்புறம் இவங்க ரிசைன் பண்ணியாச்சு 39ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்து வருது. ஓகே. இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, தனிநபர் சத்தியாகிரகா. இதுல நான் சொல்றத பக்காவா நோட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ தனிநபர் சத்தியாகிரகா அதை வந்து சூஸ் பண்ணது யாரு, தனிநபர் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாவை யார் யாரெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா காந்தி வந்து தேர்வு பண்றாரு. நீங்க குரூப் 1க்கும் 2 மெயின்ஸ்ல காந்தியை பத்தி மெயின்ஸ்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். எப்படின்னா காந்தி என்னென்ன மாதிரிலாம் சுதந்திர போராட்டம் வந்து வாங்கினாரு, காந்தி இல்லாம சுதந்திர போராட்டம் நிறைவடைஞ்சிருக்குமா, காந்தியோட ஐடியாலஜி என்ன, காந்தி வந்து பாத்தீங்கன்னா எப்படி என்னென்ன பிரின்சிபல் அகிம்சை வழியை வந்து பின்பற்றினாரு, வைலேஷன்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்னு வந்து சொன்னாரு. ஓகே. ஸோ அவருடைய ஐடியாலஜி என்ன, ஸோ அதை பேஸ் பண்ணி அது இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்லயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா, அந்த மாதிரி நீங்க வந்து யோசிக்கணும். இந்த யோசனைகள் நீங்க சப்ஜெக்டை நல்லா உள்வாங்கி சிந்திக்க சிந்திக்க உங்களுக்கு வந்து ஐடியா வரும். அதை நீங்க மெயின்ஸ்ல எழுதிங்கன்னா மார்க் வந்து அள்ளிடலாம். காந்தி சாதாரண மக்கள் பிரச்சனைய சாம்பிரான் சத்தியாகிரகாவில் கையில வந்து எடுத்திருப்பாரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. ரைட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட்ல வைலேஷன் வந்தோடனே அதுல இருந்து பின் வாங்கியிருப்பாரு, வித்ரா ஆயிருப்பாரு. ரைட்.
இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்யூனல் ரிசர்வேஷன் வந்து கொடுக்கும்போது ரெஃபரன்ஸ் இந்த இது இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரல் எழுப்பியிருப்பாரு. ஸோ அப்போ அவருடைய தாட்ஸ் என்ன, ஸோ அவர் எதுக்காக வந்து எதிர்க்கணும், ஸோ அந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணுங்க நீங்க வந்து யோசிக்கணும். மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி வந்து கையாண்டாரு. அடுத்து சால்ட் சத்தியாகிரகம், உணவு சாப்பாடு, அந்த சாப்பாடு மக்களுடைய மக்களா இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து கையில் எடுத்தாதான் அது இந்திய லெவல்ல பேசப்படும். உணவுங்கிறது எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒண்ணு. அப்போ அதை கையில் எடுத்தோம்னா அது ஒரு இந்திய லெவல்ல வந்து எதிரொலிக்கும். அப்போ அவருடைய தாட்ஸை நீங்க உள்வாங்கி என்ன பண்ணுங்க, அதை வந்து எழுதுங்க மெயின்ஸ்ல. ஓகே. ஸோ இப்போ காந்தி வந்து பாத்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகாவுக்கு அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறார். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் நபர் யாரு, ஆச்சாரியா வினோபா பாவே. இந்த ஆர்டர் வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் வினோபா பாவே, ரெண்டாவது ஜவஹர்லால் நேரு. இப்போ நேரம் என்ன பண்றோம், இது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டேட்டா. ஸோ இப்போ அப்படி எங்க குதிக்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டி டேட்டாவுக்கு குதிக்க போறோம். அப்போ தனிநபர் சத்தியாகிரகா டேட்டா போட்டுக்கணும், டேட்டு போட்டுக்கோங்க. இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா போட்டாச்சா? ஓகே. ஸோ இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா போட்டுக்கோங்க, தனிநபர் சத்தியாகிரகா. ஓகேவா? ஸோ நமக்கான ரைட்ஸை நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே. ஸோ இந்த இதுல காந்தி வந்து பாத்தீங்கன்னா லின்லித்தோவை வந்து பாத்தீங்கன்னா சமைச்சிருப்பாரு. அது எந்த வருடம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 27, 1940. ஸோ இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகங்கிறது ஆர்டிகிள் 19 ரைட் டு ஸ்பீச், உங்களுக்கு வந்து பேச்சுரிமை இருக்குல்ல, அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு டூல் தான் இது. வைலேஷன்ஸ், நான் வைலேஷன்ஸ். ஓகே. ஸோ வைலேஷனே இருக்கக்கூடாது, நான் வைலேஷன் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகே. ஸோ இதுல மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியா வினோபா பாவே, இது என்சிஆர்டி டேட்டா, இது அப்படி குறிச்சுக்கோங்க. யார் யாரு எந்தெந்த ஆசிரமத்துல அப்படிங்கிறத வந்து பாத்துக்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு, ஆச்சாரியா வினோபா பாவே, ஃபர்ஸ்ட் நபர். ஓகேவா? இவர் எந்த ஆசிரமம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பவுனர் ஆசிரமம். இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்றாரு. எங்க, வெஸ்ட் பெங்கால்ல வர்தா. 1937 வர்தா கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கும். ஓகே. 1940 காந்திய காமராஜர் போய் வர்தாவில் போய் வந்து சந்திப்பாரு, இந்த எஜுகேஷன் சம்பந்தமா. அதெல்லாம் வந்து பார்ப்போம் அடுத்து. ஓகே. ஸோ இந்த வர்தாவில் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 17, 1940. அக்டோபர் 17, 1940 என்ன பண்றாங்க, வர்தா இடத்துல பூர்ண ஆசிரமத்துல ஸ்டார்ட் பண்றாரு. யாரு, வினோபா பாவே ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே. ஃபர்ஸ்ட் இது. ஓகே. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு கிடையாது, மோதிலால் நேரு ரெண்டாவது. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது நபர் வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ரெண்டாவது ஜவஹர்லால் நேரு. ஓகே. மூணாவது பிரம்மா தத். ஓகே. பிரம்மா தத் இவர் காந்தி ஆசிரமத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே. ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமானது. ஓகே. ஸோ அப்போ இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாவை காந்தி யார் யார் வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாவில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்றாரு. ஓகே. ஸோ அது வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாவை காந்தி யார் யார் வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாவில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் இதுல டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்து இருக்கு. நான் ஆல்ரெடி, அதாவது இந்திய பாதுகாப்பு சட்டம். ஓகே. அதுபடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப 40 அக்டோபர் மாசம் ஸ்டார்ட் பண்றாங்க, 17ஆம் தேதி இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா காந்தி என்ன பண்ணிடுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1940 டிசம்பர் மாசம் முடிச்சு வச்சிருவாரு. ஓகே. ஸோ அகெயின் அப்போ இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா 1940 உண்டு, 41 வந்து உண்டு. சஸ்பெண்ட் பண்ணிட்டு அகைன் என்ன பண்ணிருப்பாரு, ஜனவரி மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகே.
ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. அப்ப இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா மூலமா காந்தி என்ன பண்றாரு அப்படின்னா, ஸோ நம்ம வந்து நம்மளுடைய உரிமையை வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த மெயினா வந்து பண்றாரு. ஓகே, மக்களிடத்துல ஒரு ஹை லெவல் பொலிட்டிக்கல் தாட்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதா மெயினான அமைதியான முறையில் வயலேஷன் இல்லாம. அப்போ இவங்க இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா பண்றவங்கள எதை வச்சு தண்டிக்கிறாங்க? டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்டை வச்சு இதை வந்து தண்டிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மே மாதம் இந்த டேட்லாம் என்சிஆர்டி டேட்டா பார்த்துக்கோங்க. மே 15 1941 வரைக்கும் கிட்டத்தட்ட 25,000 பேர், 25,000 சத்தியாகிரகா வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி என்ன பண்ணியிருப்பாரு? வைஸ்ராயி எல்லாரையும் விடுவிக்க உத்தரவிட்டுருவாரு. அப்போ இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா பற்றி உங்களுக்கு குரூப் 2ல வந்து கேட்டாங்கன்னா ஒரு 2 பக்கத்துக்கு 1.5 பக்கத்துக்கு ஒரு இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா லாஸ்ட் மூமெண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கேட்கும்போது இது ஒரு பக்கத்துக்கு கூட நீங்க வந்து எழுதலாம். ரைட். ஸோ அப்போ இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்றா? வினோபா பாவே, தென் நேரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் பிரம்மா தத். ஓகே, ஸோ இவங்களை டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய ராணுவ சட்டத்தை அது மூலமா கைது பண்றாங்க. ஓகே, ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1940 டிசம்பர் மாதம் ஸ்டாப் பண்ணுறாரு. 41 அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறாரு. மே மாதம் 25,000 பேர்கிட்ட கைது பண்ணிடுறாங்க. தென் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி எல்லாரையும் விடுவிக்க வந்து சொல்றாரு. இது இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா ஈவெண்ட். இப்போ எதுக்கு? ரைட் டு ஸ்பீச், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் கைது பண்றாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. ஓகே, ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட். ஸோ இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் எதுக்காக அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சிறப்பு ஆயுதப்படை தடை சட்டம். ஸோ இந்த ஆயுதப்படை தடை சட்டம் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் எதுக்குன்னா, இப்போ 1958 இது வந்து உருவாகியிருப்பாங்க. 1958 வந்து உருவாகியிருப்பாங்க. முக்கியமா இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் இந்தியா, ஸோ இந்தியா மேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது கரண்ட் அஃபேர்ஸோட நீங்க என்ன பண்ணணும்? எல்லா சப்ஜெக்டையும் நீங்க வந்து லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணாதான் உங்களால எளிமையான முறையில படிக்க முடியும். ரைட். இப்போ நார்த் ஈஸ்ட் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே, இங்க வந்து பாருங்க, இது வடகிழக்கு இந்தியா. இந்த வடகிழக்கு இந்தியாவில் மேப்ல இங்க வந்து சைனா இருக்கு, இங்க வந்து யார் இருக்கா? மியான்மார் இருக்கு. இந்தியாவில இருந்து 1935 பிரிஞ்ச பர்மா, மியான்மார் இருக்கு. இப்போ அருணாச்சல பிரதேசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனாவுக்கும் எதுக்கு இடையில? மியான்மாருக்கும் இடையில வந்துருக்கும். ரைட். மிசோரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பங்களாதேஷுக்கும் மியான்மாருக்கும் இடையில வந்துருக்கும். புரியுதா? இப்போ சிக்கிம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க இருக்கு சிக்கிம்? சைனா, நேபாள், பூட்டானுக்கு இடையில வந்துருக்கும். புரியுதா? இதே இது இங்க வந்து பாருங்க, அசாம் வந்து பாருங்க, அசாமு சைனா பார்டர் கிடையாது. அசாம் நம்ம நார்த் சைனா அசாம் அடிக்கடி கேள்விப்படுவோம். அப்ப சைனாவுக்கு பார்டரா இருக்கான்னா கிடையாது. பூட்டானுக்கும் பங்களாதேஷ் தான் பார்டர். நேபாளுக்கு கூட பார்டர் கிடையாது. பூட்டானுக்கும் பங்களாதேஷ் தான் பார்டர். ரைட். இப்போ நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இது மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, இதெல்லாம் முக்கியமான நாடுகள். இங்க இருந்து மியான்மார்ல இருந்து நிறைய என்ன பண்ணுவாங்க, இல்லீகலா இந்த இடத்துல மைக்ரேட் ஆடுவாங்க. பார்டர் செக்யூரிட்டி ரிலேட்டடான பிரச்சனைகள் வந்து இருக்கு. அப்போ இந்த பகுதியில என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கட்டுக்கோப்பா வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி அங்க அமைதி குலைவு ஏதாவது வந்து உருவாகுது அப்படின்னா, இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. முக்கியமா நம்ம இங்க சொன்ன மாதிரி நாகாலாந்து, மணிப்பூர் இந்த மாநிலங்கள்ல. ஓகே, நாகாலாந்து, மணிப்பூர் இந்த மாநிலங்கள்ல என்ன ஆகுதுன்னா, ஆர்மி என்ன பண்ணலாம், யாரை வேணாலும் எப்ப வேணாலும் கைது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கு. இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆர்மி என்ன பண்ணலாம், எப்ப வேணாலும் யாரை வேணாலும் கைது பண்ணலாம். இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்றாங்க, அங்க உள்ளவங்களை அவங்களுடைய அடிப்படை உரிமை, நம்ம இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரைட் டு ஸ்பீச், ஓகே, பேசுவதற்கான உரிமை, எங்க வேணாலும் யார் வேணாலும் மூவ் பண்ணலாம், ரைட் டு மூவ், இதெல்லாம் வந்து இருக்கு. அப்போ இவங்களை கைது பண்றதெல்லாம், ஆனா கைது பண்ணி என்ன பண்றாங்க,
கொடுமைப்படுத்தக்கூடிய விஷயங்களும் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ அதுக்கு என்ன பண்றாங்க, இந்திய லெவல்ல இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து நடக்குது. ரைட். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் 1958 தான் கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இவங்க நம்ம பிரிட்டிஷ்காரன் ஒரு இதுல வந்து கொண்டு வந்திருப்பான், ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இது வச்சுதான் நமக்கு சிபிஐ இதெல்லாம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து பாலிட்டில நம்ம வந்து படிக்கும் போது நான் வந்து சொல்லித்தரேன். ஓகே. ஸோ இது வந்து நீங்க நடப்பு நிகழ்வோட லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா தெளிவா வந்து பார்த்தாச்சு. ரைட். அடுத்து வந்து பாருங்க, கிரிப்ஸ் மிஷன் போடுவோம். கிரிப்ஸ் மிஷன், கிரிப்ஸ் தூதுக்குழு, கிரிப்ஸ் தூதுக்குழு. ஸோ இப்போ லின் லித்கோ தான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கிறாரு, வைஸ்ராயா வந்து இருக்காரு. ஓகே. நான் இம்பார்ட்டன்ட் வைஸ்ராய் செப்பரேட்டா சொல்லி கொடுக்குறேன். லின் லித்கோ இந்தியாவோட வைஸ்ராயா 1941 ஜூலைல வந்து இருக்காரு. ஓகே. ஸோ இவர் என்ன பண்றாரு, நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு வந்து சொன்னோம் இல்லையா, ஸோ அதுல 4 இந்தியன்ஸ் தான் வந்து சேர்க்கிறாரு. இந்த நம்பர் முக்கியம். என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ல நம்பரை வந்து மாத்துவாங்க. ஸோ லின் லித்தோ அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல என்ன பண்றாரு, 4 இந்தியர்களை வந்து சேர்க்கிறாரு. ஓகே. ஏன், ஆல்ரெடி செகண்ட் வேர்ல்டு வார் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ அப்போ நம்மளுடைய இந்தியன்ஸோட சப்போர்ட் வந்து தேவை. ஏற்கனவே ஜப்பான்காரன் படையெடுத்துட்டு இருக்கான். அப்போ இந்தியாவோட சப்போர்ட் இருந்தா தான் அவன் தாக்கு பிடிக்க முடியும். ரைட். அதனால என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்தியாவோட சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக 1942 மார்ச் மாசம் 23ஆம் தேதி 1942 மார்ச் மாசம் 23ஆம் தேதி கிரிப்ஸ் தூதுக்குழுவை, ஓகே, யாரு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அனுப்புது. ஓகே. ஸோ லின் லித்தோ பிரபு இந்தியாவோட வைஸ்ராய். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு சில பேருக்கு புரியாம இருக்கலாம், அது என்ன வைஸ்ராய் அப்படின்னு வந்து அதை நான் வந்து சொல்லிடுறேன். ரைட்டா? இப்போ இந்தியாவுக்கு என்ன பண்றாங்க, ஆட்சி பண்ண வாராங்க. பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்கு வந்து ஆட்சி பண்ண வாரான். ஆட்சி பண்ண வந்த டயத்துல 3 இடம். ரைட்டா? எங்கன்னா முக்கியமா மும்பை, ஓகே, கல்கத்தா, சென்னை. இந்த 3 இடத்தை தான் அவனுடைய கண்ட்ரோல் ஏரியாவை வந்து வச்சிருக்கான். ஓகே. அப்போ இந்த ஏரியாவை இப்போ சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு ஆள் இருக்காரு. ஆர்டிகல் 163 கீழே பிரசிடென்ட் ஒரு ஆளை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. அது யாரு, கவர்னர், ஆளுநர். அந்த ஆளுநர் என்ன பண்ணுவாரு, அவர் தான் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு பேலன்ஸா இருந்து எல்லா நிர்வாகத்தையும் அவருடைய பேர் தான் மாநிலங்கள்ல வந்து நடக்கும், அவருடைய பேர்ல. இதே மாதிரி அங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி. ஓகே. யூரோப்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. அவங்க சார்பில் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பெங்கால் இருக்கு இல்லையா, இந்த பெங்காலுக்கு ஒரு ஆளுநர் வந்து இருப்பார். பெங்காலுக்கு ஒரு ஆளுநர் வந்து இருப்பார். ஓகே. பெங்காலுக்குன்னு ஒரு கவர்னர். அந்த பெங்காலுடைய கவர்னரை என்ன பண்ணுவாங்கன்னா 1833 இந்தியாவோட கவர்னரா மாத்துவாங்க. இந்த பெங்காலுக்கு மட்டும் இவர் கவர்னர் கிடையாது, இந்தியா முழுவதுக்கு இவர் தான் கவர்னர் அப்படின்னு வந்து மாத்துவாங்க. ஓகே. 1833 வில்லியம் பெண்டிங் பிரபு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னரா வந்து இருப்பார். அகெயின் 1857 உங்களுக்கு வந்து ஒரு கழகம், ஜிப்பாய் கழகம் வந்து நடக்கும். அந்த ஜிப்பாய் கழகம் நடந்ததுக்கு அப்புறம் முழுக்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இந்தியாவை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி கம்பெனி தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம், அதாவது ஈஸ்ட் இந்தியா, கிழக்கு இந்தியா கம்பெனி. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ரைட். அதனால 1858 விக்டோரியா மகாராணி பேரறிக்கை, குயின் இந்தியா ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு ஒண்ணு வந்து பேரறிக்கை வந்து அறிவிப்பாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெங்கால் ஆளுநர் இந்தியன் கவர்னரா வந்து மாறுவாரு. ஸோ இந்திய ஆளுநரா வந்து மாறுவாரு. அந்த இந்திய ஆளுநர், ஓகே, இந்திய ஆளுநர் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா வைஸ்ராய். ஓகே. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அண்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அது வந்து பாத்தீங்கன்னா வைஸ்ராயா சேஞ்ச் ஆகும். ரைட். ஸோ இந்த வைஸ்ராய்ங்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு ஏஜென்ட் மாதிரி, இப்போ இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏஜென்ட் கவர்னர் இருக்கிறாரு அந்த மாதிரி. ஓகே. ஸோ அப்போ 1858 கானிங் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அவர் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வைஸ்ராய். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீரியட்ல இந்த வைஸ்ராய்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க தான் ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுத்து கொடுக்கறது இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க.
அப்போ இப்போ ஆல்ரெடி நம்ம சுதந்திர போராட்டத்தோட உச்சகட்டத்தை நம்ம வந்து நெருங்கிட்டோம், ரைட்? ஸோ இதுல கிரிப்ஸ் தூதுக்குழு வந்திருக்கு இல்லையா? இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு ஓகே யார் அப்பாயின்மெண்ட் பண்றா? இந்த லின்லித்தோ பிரபு அவருடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல ஓகே 4 இந்தியர்களை என்ன பண்றாரு, சேர்க்கிறாரு. ஸோ அப்போ இந்தியன்ஸோட சப்போர்ட்ஸ் வந்து வேர்ல்டு வார் வந்து 2 நடந்துட்டு இருக்கும்போது இந்தியன்ஸோட சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஓகே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க 1942ல மார்ச் 23 சர் ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கக்கூடிய தூதுக்குழுவை நடத்துறாரு. ஓகே ஸோ இது வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு கிரிப்ஸ் தூதுக்குழு உங்களுக்கு அடிக்கடி கிரிப்ஸ் தூதுக்குழுவும் 1942, அடுத்து 1946ல கேபினட் தூதுக்குழு. கேபினட் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவும் கேபினட் தூதுக்குழுவும் அடிக்கடி வந்து குழப்பம், அதனால இதை தெளிவா வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரைட்? இப்போ இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுல அகெயின் என்ன பண்றாங்க, இந்த டாமினன்ட் ஸ்டேட்டஸ் இது வந்து அடிக்கடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே இந்த டாமினன்ட் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கேள்வி வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக்ஸ். அப்போ கிரிப்ஸ் மிஷன்ஸ் என்ன பண்றாங்க, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா டாமினன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத மெயினாக வந்து பண்றாங்க, ரைட்? ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இடையில நம்ம வந்து செகண்ட் வேர்ல்டு வார் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது இந்த டயத்துல ஜப்பான்காரன் என்ன பண்றாரு அப்படிங்கிறத வந்து பாருங்க. நம்ம வந்து மேப் நான் வந்து எடுத்துக்கிறேன், நம்ம சாருங்க வேர்ல்டு மேப்பை நம்ம வந்து எடுத்து படித்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துருக்கும். ஒரே செகண்டு மேப் மட்டும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ மேப் வச்சு நம்ம செகண்ட் வேர்ல்டு வாரை லைட்டா செகண்ட் வேர்ல்டு வார் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், இது வந்து டச் பண்ணணும் லைட்டா, அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம்ல நீங்க வந்து லிங்க் பண்ண முடியும், ரைட்? ஸோ நான் அந்த மேப் வந்து இது பண்ணிக்கிறேன், அதனால அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் புரியும். வேர்ல்டு மேப் எங்க இருக்கு, எங்க இருக்கு வேர்ல்டு மேப்? ஓகே கவனிங்க, கொஞ்சம் லோட் ஆகும், சைஸ் அதிகம் அதனால. ஓகே இப்போ ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை நோக்கி வர்றதுக்கு வந்து காத்திருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கு, சைஸ் அதிகம் அதனால சுத்தாத, வெயிட் பண்ணுங்க வருதான்னு பார்ப்போம். ஓகே ஜப்பான் வந்து எங்க இருக்கு, இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கு, நார்த் ஈஸ்ட் இந்தியா கிழக்கு இந்த இருக்கா ஜப்பான். ஜப்பான் இங்க இருக்கு, ஓகேவா? எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு ஜப்பான். இந்தியா அங்க இருக்கு. இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் வந்து நடக்குது, ஓகே இவங்கெல்லாம் ஓகே செகண்ட் வேர்ல்டு வார் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த டயத்துல என்ன பண்றாங்கன்னா ஜப்பானு பிரிட்டிஷ்காரனை வீழ்த்துறதுக்கான எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்கான். ஓகே ஸோ இந்த இருக்கு ஜப்பான், ரைட்? ஸோ இங்க அதனாலதான் மேப் வச்சுட்டு படிக்கணும். இங்க ஜப்பான் இங்க இருக்கு, என்ன பண்றான் அவன் வந்து இந்தியாவை நோக்கி வந்து வரான். இந்தியாவை நோக்கி வந்து வரும்போது இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் இந்தியா பக்கத்துல, இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் இந்தியா பக்கத்துல, நார்த் ஈஸ்ட் இந்தியா பக்கத்துல இங்க என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மியன்மார் அப்படிங்கக்கூடிய ஒரு லொகேஷன் இருக்கு. எது இருக்கு, இந்த இருக்கு மியன்மார். இந்த மியன்மார்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரங்கூன், ஸோ ரோஹிங்கா முஸ்லிம்ஸ் பிரச்சனை எங்க இருக்கு, இந்த இடத்துல தான் வந்திருக்கு. ஓகே இந்த இடம் கரெக்டா ரங்கூன் ப்ராவின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ரைட்? அதே மாதிரி கிளைமேட்ல வடகிழக்கு தென்கிழக்கு பருவக்காற்று வடமேற்கு பருவக்காற்றுல நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இதுல இந்த இடத்துல ஓகே தென்மேற்கு வடகிழக்கு பருவக்காற்று அந்த இதில் நான் சொல்லிக் கொடுப்பேன். இதான் ரங்கூன் ப்ராவின்ஸ். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது கிரிப்ஸ் தூதுக்குழுவா வந்து பார்த்துட்டு இருக்கோம், ரைட்? இப்போ டிசம்பர் மாதம் 1941 வேர்ல்டு வார் 2ல என்ன பண்றாங்க,
இவன் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவை நோக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா வராங்க. ஸோ இந்தியாவோட பார்டர் நோக்கி வராங்க. அப்போ மார்ச் 7 1942 ரங்கூன், சவுத் ஈஸ்ட் ஆசியா, வடகிழக்கு ஆசியா பகுதியில என்ன பண்றாங்க, ரங்கூனை கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்தியாவை நோக்கி யார் வரா, இவனுங்க ஜப்பான்காரன் வந்துகிட்டு இருக்கான் பிரிட்டிஷை அட்டாக் பண்ண. அப்போ நம்ம இவனை பாதுகாக்கணும் இல்லையா, பிரிட்டிஷ்காரனை பாதுகாக்கிறதுக்கு இந்தியாவுக்கு நம்ம வந்து சுதந்திரம் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதே மாதிரி தென்கிழக்கு ஆசியாவில் பிரிட்டன் வந்து பின்னடைஞ்சுட்டு இருக்கான். அப்போ இந்தியாவுடைய சப்போர்ட் வந்து தேவை, ஜப்பானுக்கு அகெயின்ஸ்டா நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ அதுக்காக என்ன பண்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, சைனா, யுஎஸ்எஸ்ஆர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட சப்போர்ட் வந்து தேவை அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரனுக்கு பயங்கர அழுத்தம் வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை மார்ச் மாதம் 3ஆம் தேதி என்ன பண்ணியிருப்பாங்க, மார்ச் மாதம் 30ஆம் தேதி இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை உருவாக்கியிருப்பாங்க. புரியுதா? கிரிப்ஸ் தூதுக்குழு என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு வந்து தெரியும். அவன் நமக்கு நல்லது பண்றதுக்காக கிடையாது. வேர்ல்டு வார்ல அவனுக்கு வந்து தோக்க போறான், அவன் ஏரியாவெல்லாம் இழக்க போறான். அந்த நேரத்துல என்ன பண்றாங்க, நமக்கு வந்து இது பண்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து முக்கியமானது. அப்போ டாமினன்ட் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, காமன்வெல்த் நாடுகளுடைய கூட்டமைப்பா வந்திருக்கட்டும். ஓகே, அதே மாதிரி ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு, அதுக்கு முன்னாடி 1919 ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து 45 வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த உலக நாட்டு அமைப்புல வந்து சேர வேண்டாமா அப்படிங்கிறத அந்தந்த நாடு இந்தியாவே வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, நம்ம வந்து வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து உருவாக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன்ஸ் அப்படின்னா, இப்போ 100 கோடி மக்கள் இருக்காங்க, அந்த 100 கோடிக்கு எத்தனை மெம்பர் தேவை, அந்த ரேஷியோ படி உருவாக்கப்படும். இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு சொன்னேன் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்களை இந்த மாதிரி. அதே மாதிரி இதுல நாமினேட்டட், ஒன்னு எலெக்டடு அண்ட் நாமினேட்டட். இப்போ நம்ம 1946 உருவாக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எலெக்டட் அண்ட் நாமினேட்டடா தான் வந்திருக்கும். ரைட்டா? ஸோ இதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்றாங்க, பிரின்ஸ்லி ஸ்டேட். ஸோ பிரின்ஸ்லி அப்படிங்கிறது அவங்க மன்னர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய இது. ஓகே, இளவரசர்கள் இது பண்ணக்கூடியது. ஸோ அப்போ என்ன பண்றாங்க, அங்க வந்து நாமினேட் பண்ணணும். ஓகே, ப்ராவின்சியல் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வீதாச்சார பிரதிநிதித்துவத்து அடிப்படையில மாகாணங்கள்ல, மாகாணங்கிறது ஸ்டேட்டு, இன்னொன்னு ப்ராவின்ஸ்னா இந்த மன்னர்கள் ஜமீன்தார்கள் ஆட்சி பண்ணுவாங்களா அந்த இடம். இப்போ திருவாங்கூர் சமஸ்தானம் அது வந்து என்ன சொல்லுவோம், பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லுவோம். ஓகே, சென்னை மாகாணம் அப்படிங்கிறது அது வந்து ப்ராவின்ஸ், இந்த மாதிரி வந்து வரும். அந்த ஸ்டேட் வந்து படிக்கும்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். ஸோ இப்போ என்ன பண்றாங்க, அப்போ ப்ராவின்ஸ்ல இருந்து எலெக்ட் பண்றது, இந்த ஆப்ஷனை அப்படி மாத்துவாங்க. புரியுதுங்களா? மாகாணங்கள்ல இருந்தது பிரதிநிதித்துவ அடிப்படையில தேர்ந்தெடுக்கிறது. நீங்க குரூப் 1க்கு குரூப் 4க்கு நீங்க மொட்டையா படிச்சா போதும், கிரிப்ஸ் மிஷன் இந்த டேட்டு. ஆனா குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் இந்த மாதிரி டீட்டெயிலா படிச்சுதான் ஆகணும். ஏன்னா மெயின்ஸ் இப்போ வந்து ஹிஸ்டரி கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன கொண்டு வந்தாங்க, என்னென்ன ப்ரொபோசல் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ நல்லா தெளிவா வந்து கவனிங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ல நாமினேட்டட், ப்ராவின்ஸ் அசம்பிளில எலெக்டட் வந்து பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து தெரியும். இதுல இந்த இதுல மெயின் பஞ்சாயத்து இதுதான். இது இந்தியாவை பிரிக்கிறதுக்கான ஒரு விஷயம். நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்கிக்கணும். ஆனா இதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய மாகாணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மாகாணம் என்ன பண்ணிக்கலாமா, இந்தியா கூட வந்து சேரலாம், இல்ல சேராம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துருவாங்க. ஓகே, இந்தியா கூட சேர விரும்பாத மாகாணங்கள் தனியா அரசியலமைப்பை உருவாக்கலாம். ஸோ அதனால இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டிகிள் 370. ஓகே, இதே மாதிரி ஹைதராபாத், இந்த மாதிரி குஜராத்ல ஒரு பகுதி என்ன பண்ணாங்க, இந்தியா கூட வந்து சேரவே இல்லை. இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த விஷயங்கள். அப்போ இந்த மாதிரி இந்தியா கூட சேரலாம், அது சேரலாம், சேராமல் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னது, இது ஒரு பாயிண்ட் வந்து கிரிப்ஸ் ப்ரொபோசலோடைய இது. இதனாலதான் காந்தி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தேதி குறிப்பிடாத காசோலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்ன காரணம்னா இது இந்தியாவை பிரிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்தியான்னு ஒரு கட்டமைப்புல வந்து வரும்போது அது ஒரு தனி நாடா ஆக்குறதுக்கான ஒரு விஷயம்.
அதாவது ஒரு இன்னைக்கு 30ஆம் தேதி டேட் முடிஞ்சு போச்சு, அதை வச்சு என்ன பண்ண முடியும், அந்த செக்கை வச்சு டேட் முடிஞ்சு போன செக்கை வச்சு நாளைக்கு எந்த யூஸுமே வந்து கிடையாது. அதனால காந்தி வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே, இது வந்து பாயிண்ட்ஸை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் இல்லா தாண்டி ஒரு சில விஷயங்களை வந்து கேட்பாங்க. உங்களுக்கு அது எங்க இருக்கு, எப்படி படிக்கணும் அப்படின்னு வந்து தெரியாம வந்துடக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இது முக்கியமானது. இதே மாதிரி இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான இதுதான். ஓகே, இப்போ டிஃபென்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஃபென்ஸ் பதவி வந்திருக்கு இல்லையா, ராணுவம் சார்ந்த விஷயங்கள். ஓகே, இப்போ டிஃபென்ஸ் சம்பந்தமா இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 இருக்கும்போது டிஃபென்ஸ் நம்ம கையில தான் இருக்கும். டிஃபென்ஸ், கம்யூனிகேஷன் இதெல்லாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க கையில தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்போ கிரிப்ஸ் ப்ரொபோசல்ல இதெல்லாம் நேரடி தேர்தல், மறைமுக தேர்தல், கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்கப்படும். இந்தியாவில் வந்து இருக்கலாம், இல்லை வந்து பிரிஞ்சு போகலாம். ஓகே, அரசியலமைப்பு இதெல்லாம் வந்து உருவாக்கலாம். காமன்வெல்த்தில் வந்து சேரலாம், சேராம வந்து இருக்கலாம். இதெல்லாம் இவங்க வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். கிரிப்ஸ் ப்ரொபோசல்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ யார் யார் இந்த கிரிப்ஸ் ப்ரொபோசல் டயத்துல யார் யார் இருந்தா இந்த போஸ்டிங் வந்து எழுதிக்கோங்க. சர்ச்சில் பிரைம் மினிஸ்டர், சர்ச்சில் பிரைம் மினிஸ்டர். ஓகே, அமேரி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஸோ பிரிட்டிஷ்க்கு அங்கே பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்குன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி. இப்போ கேபினட் செக்ரட்டரி பிரைம் மினிஸ்டர் கீழே, சீஃப் செக்ரட்டரி வந்து சீஃப் மினிஸ்டர் கீழே இருக்காருல்ல, அது மாதிரி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அது வந்து பார்த்தீங்கன்னா அமேரி. லின் லித்தோ வைஸ்ராய், லின் லித்தோ வைஸ்ராய். இப்போ வார் நடந்துட்டு இருக்கு, வேர்ல்டு வார். அப்போ கமாண்ட் ஆஃப் சீஃப் வார்டு அப்படிங்கிறவர், வார்டு வார்டு வார்டு. ஓகே, அப்போ இந்த கிரிப்ஸ் ப்ரொபோசல காந்தி என்ன சொல்றாரு, பின் தேதியிடப்பட்ட காசோலை, பின் தேதியிடப்பட்ட காசோலை. ஓகே, அப்படின்னு வந்து காந்தி வந்து சொல்றாரு. போஸ்டர் டேட்டட் செக் அப்படின்னு. ஓகேவா, இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து முக்கியமானது. அடுத்து ஓவரால் வியூ கொடுத்துட்றேன். 42 வெள்ளையனை வெளியேறு இயக்கம், 42 வெள்ளையனை வெளியேறு இயக்கம், 42 வெள்ளையனை வெளியேறு இயக்கம், 42 44 சிஆர் ஃபார்முலா, 44 சிஆர் ஃபார்முலா, ராஜகோபாலாச்சாரி ஃபார்முலா 44. அடுத்து இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்தியன் நேஷனல் ஆர்மி வழக்கு ஒன்று வரும், அந்த ட்ரையல். இந்தியன் நேஷனல் ஆர்மி வழக்கு, அதுக்கடுத்து 42. ஓகே, ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஐஎன்ஏ ட்ரையல் 42 to 45 வரைக்கும் போட்டுக்கோங்க. அடுத்து வெப்பல் பிளான், வேவல் பிளான், வேவல் பிளானு ஜூன் ஜூலை 1945 வேவல் பிளானு. அடுத்து ஜூன் மாதம் 1945 சிம்லா கான்ஃபரன்ஸ், சிம்லா கான்ஃபரன்ஸ், சிம்லா கான்ஃபரன்ஸ். அடுத்து 45-46 எலெக்ஷன் வந்து நடந்திருக்கும். 45-46 எலெக்ஷன், தேர்தல். அடுத்து கேபினட் மிஷன் பிளான், கேபினட் தூதுக்குழு 46. இதை பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து உருவாகியிருப்பாங்க. கேபினட் பிளான். அடுத்து இடைக்கால அரசு, இடைக்கால அரசு நேரு தலைமையில் 46, 1946 இடைக்கால அரசு, இண்டீரியன் கவர்மெண்ட். அடுத்து 1900 டெலிவரன்ஸ் டே கொண்டாடுவாங்க இல்லையா, காங்கிரஸ் ரிசைன் பண்ணோன்னு 39. அதே மாதிரி டைரக்ட் ஆக்ஷன் டே, டைரக்ட் ஆக்ஷன் டே 1946 ஆகஸ்ட் 16, டைரக்ட் ஆக்ஷன் டே. தென் டிசம்பர் மாதம் 46 இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுவாங்க, அது வந்து பார்த்துக்கோங்க 46. அடுத்து ஜூன் 3 47
ஜூன் 3:47 மவுண்ட் பேட்டன் திட்டம். ஜூன் 3:47 மவுண்ட் பேட்டன் திட்டம். ஜூன் 3. அடுத்த ஆகஸ்ட் மாதம் அந்த இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் வந்து பிரியும். மவுண்ட் பேட்டன் பிளானு இது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து இது பண்ணுவாங்க, நமக்கு என்ன முக்கியமான அட்லி அறிக்கை, ஓகே, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இதெல்லாம் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ரைட். அதோட நம்ம முடிஞ்சிடும். ரைட். இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஹசன் பாஷா கிளாஸ் கவனிக்கிறீங்களா? இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது நோட்ஸ் இல்லாமல் வேற என்ன? நீங்கள் தான் கையெடுத்து எழுதணும். ஸ்கூலா டீச்சர்ஸ் வந்து குறிச்சு கொடுப்பாங்கல்ல, 1வது கொஸ்டின் இதுலேருந்து இதில் குறிச்சுக்கோங்க, எழுதணும். உட்காந்து எழுதினா மட்டும்தான் வந்து முடியும். கொஞ்சமாக கஷ்டப்படணும், சும்மாவே பார்த்துட்டு இருந்தால் முடியாது. இது டெலகிராம் கிடையாது, நீங்கள் சொன்னோன்னே நோட்ஸ் அனுப்புங்க அது அனுப்புங்க. உயிரை கொடுத்து எடுத்துட்டு இருக்கு, உட்காந்து எழுதுங்க. எழுதுறது தான் என்ன வேலை. ஸோ இப்போ நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ரைட். ஸோ நம்ம ஆச்சரியக்கிளியோட கொஷின்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது நம்ம ஆச்சரியக்கிளியில் 280 டாபிக்ஸ் இருக்கு. நீங்கள் நம்ம புக்கை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து அதுவாக கற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு என்ன தெரியலையோ என்ன வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுக்கும். சில பேர் புக்கை எப்படி யூஸ் பண்ண தெரியல, என்ன பண்ண தெரியல, நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க, அதுவாக வந்து கற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு என்ன இல்லையோ உங்களுடைய ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் எல்லாத்தையும் வந்து கற்றுக் கொடுக்கும். இது சும்மா ஏதோ புக்கு போட்டோம் அப்படிலாம் வந்து கிடையாது. இதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் யூஸ் பண்ணி பாருங்கள், அதோடைய வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ரைட். ஸோ இப்போ நம்ம கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ரைட். ஸோ இப்போ நம்ம இதில் டாபிக் வைஸ் வந்து கொஷின் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ 1939 டிசம்பர் 22 மீட்பு நாளாக முஸ்லீம் லீக் கொண்டாடியது. ஓகே. ஸோ இதில் இந்த அசர்ஷன் அண்ட் ரீசனிங் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. அசர்ஷன் அண்ட் ரீசனிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசனிங் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில என்ன பண்ணணும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்து சேர்க்கணும். நீங்க ஆங்கில வழியா இருந்தா பிகாஸ் ஆஃப் அப்படின்னு வந்து சேர்த்து இந்த கடைசி சென்டென்ஸை நெக்ஸ்ட் வந்து வாசிங்க. மீனிங் புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்னது, மீனிங் நல்லா புரிஞ்சுது அப்படின்னா சூப்பர், அது வந்து கரெக்டா மேட்ச் ஆகுது, காரணம் கூற்று சரி அப்படின்னு வந்து இது பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் வந்து பாத்தீங்கன்னா ஏனென்றால் அப்படின்னு வந்து என்ன பண்ணுங்க சேருங்க. முஸ்லிம் லீக் 22 டிசம்பர் 1930 மீட்பு நாளாக கொண்டாடியது. ஏனென்றால் இந்தியாவின் வைஸ்ராய் இந்திய தேசிய காங்கிரஸை கலந்தோசிக்காமல் இந்தியாவையும் 2வது உலகப் போரில் இணைத்ததாக அறிவித்ததனால் அனைத்து மாகாண காங்கிரஸ் அரசாங்கங்கள் தங்கள் எதிர்ப்பின் வெளிப்பாடாக அரசாங்க பொறுப்பிலிருந்து விலகினர். அப்போ மீனிங் வந்து என்னது கரெக்டா இருக்கு, நீங்க என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிடலாம். அசர்ஷன் அண்ட் ரீசனிங்ல இது பண்ணிடலாம். ஓகே. அடுத்து பாருங்க, பொறுத்துக்கு முறையிலான கேள்வி. காங்கிரஸ் அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா பதவி விலகுறாங்க. காங்கிரஸ் அமைச்சர்கள் பதவி விலகுறது எப்போ? 1939. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீல் ஸ்டாச்சு வந்து படிப்போம், அது தமிழ்நாடு வரலாறு வந்து படிக்கும். ஓகே. சென்னையில வந்து இது அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, 1000 லைட், அதுல நீல் சிலையை வந்து அகற்றியிருப்பாங்க. அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓகே. குயிக் இந்தியா மூவ்மெண்ட் 1942. ஓகே. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த வருடம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டீங்கனாலே போதுமானது. ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, பக்கம் வந்து படிங்க. காந்தி அக்செப்டட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ காந்தி அப்போஸ்ட் அப்படின்னு இருக்கா, சில முறை என்ன பண்ணுவாங்க, காந்தி ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஓகே. ஸோ ஏற்றுக்கொண்டாரா இது. இப்போ வந்து பாருங்க, ராம்சே மெக்டொனால்டு வகுப்புவாத ஒதுக்கீட என்ன பண்றாரு, கொண்டு வர்றாரு. அதை காந்தி எதிர்த்தாருன்னு வந்து பார்த்தோம். ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டாமினன்ட் ஸ்டேட்டஸை ஆங்கிலேயரிடமிருந்து பெறுவதற்காக. இப்போ நீங்க கொஷின்ஸ்ல வகுப்பு வாரி ரிசர்வேஷன் சிஸ்டம். ஓகே. அப்போ இதுல டாமினன்ட் ஸ்டேட்டஸ், இந்த டாமினன்ட் ஸ்டேட்டஸோட மீனிங் தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், ஈஸியா இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, கிரிப்ஸ் மிஷனா இருக்கட்டும், ஓகே, ஸோ நேரு ரிப்போர்ட்டா இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் டாமினன்ட் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்தாங்க,
அதை கரெக்டாக கேப்சர் பண்ணீங்கன்னா இது இப்படித்தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆப்ஷனை இன்னொன்று வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. எப்படி ஹீனயானம், இப்போ புத்திசத்துல ஹீனயானம் மகாயானம் இருக்கு. இந்த ஹீனயானத்தையும் மகாயானத்தையும் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ ஜெயினிசம் புத்திசம் இருக்கு, ஜெயினிசத்தையும் புத்திசத்தையும் என்ன பண்ணுவாங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்க. இதே மாதிரி இங்க சொன்னேன் இல்லையா, ஹிஸ்டரியில டாமினன்ட் ஸ்டேட்டஸ் கிரிப்ஸ் மிஷனையும் கேபினட் மிஷனையும் மாத்துவாங்க, காந்தியையும் அம்பேத்கரையும் மாத்துவாங்க, பிரைம் மினிஸ்டரையும் சீஃப் மினிஸ்டரையும் மாத்துவாங்க. புரியுதா? லோக்சபையும் ராஜ்யசபையும் சேஞ்ச் பண்ணுவாங்க. இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா வந்து இந்த மாதிரி ஜோடி ஜோடியா படிச்சோம்னா நம்ம ஈஸியா வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்க படிக்க வேண்டியதை அக்யூரேட்டா வந்து படிங்க. ஓகே, ஆட்சியர் கல்வியோட ஜிகே புத்தகத்தையும் தமிழ் புத்தகத்தையும் கையில வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த புத்தகமும் நீங்க வந்து மார்க்கெட்ல வாங்கவே வேண்டாம். ஒரு 5-6 வருஷத்துக்கு நீங்க அடுத்து பின்னாடி வரவங்களுக்கும் இந்த 2 புத்தகத்தை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கையில வச்சிருக்கவங்களுக்கும் வந்து தெரியும் ஒண்ணு. அதுக்கப்புறம் ஆட்சியர் கல்வியோட டெஸ்ட் நம்ம வந்து பக்காவா மைக்ரோ லெவல்ல எக்ஸாம்பிள் 100% உங்களுக்கு அக்யூரேட்டா இந்த டெஸ்ட் பேட்டர்னு சிலபஸ் எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுக்காக ஜீரோ டெஸ்ட், ஸ்பெஷல் டெஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம கொஸ்டின் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த டெஸ்ட் விரும்புறீங்களோ அந்த டெஸ்ட்டை வந்து எழுதலாம். இப்போ பொதுவாக இன்ஸ்டியூட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ ஹிஸ்ட்ரி டெஸ்ட்னா கடைசி ஷெடியூல்ல இருக்கும். அப்போ நீங்க ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங் இருக்கிறீங்க அல்லது ஹிஸ்ட்ரி வந்து வீக்கா இருக்கீங்கன்னா அதை வந்து முதல்ல படிச்சு முடிக்கணும். அது எல்லாமே உங்களுக்கு ஓவராலா ஒரு டெஸ்ட் ஷெடியூல் இருந்தாலும் நீங்க அதை வந்து படிக்கிறதுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு ப்ரீ பிளான் வேணும். அப்படி இல்லாட்டி இப்போ 100 பேர் டெஸ்ட் வந்து ஜாயின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் பர் இதுல 100 பேர் ஜாயின் பண்றாங்கன்னா வெறும் 10 பேர் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. மீதி 90 பேர் ஒவ்வொரு காரணங்கள் ஒவ்வொரு விஷயம் வந்து சொல்லிட்டு ஒரு 10 நாள் 20 நாள் படிக்கலன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த டெஸ்டையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எக்ஸாமே எழுத வேண்டாம் அப்படிங்கக்கூடிய மனநிலைக்கு வந்து ஆயிடுவாங்க. அதனால எனக்கு நீங்க அது தெரியும் நீங்க எல்லாருமே பொதுவா எப்படி கஷ்டப்படுவாங்க, இந்த கோச்சிங் சென்டர்ஸ் எப்படி வந்து மாத்தி வச்சிருக்கு, எப்படிலாம் வந்து உடஞ்சி போவாங்க, எப்படி தூக்குறது எப்படி மாத்துறது அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. ரைட்டா? ஸோ அதனால நீங்க விருப்பப்பட்ட டெஸ்ட்டை விருப்பப்பட்ட நேரத்துல வந்து இது பண்ணலாம். நான் காணொலி மூலமா எந்தெந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும்னு ஆல்ரெடி வந்து கொடுத்தாச்சு, ஸ்கூல் புக் கம்பைலேஷன் வந்து கொடுத்தாச்சு, ப்ளஸ் டாபிக் வைஸ் வந்து கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க ஆட்சியர் கல்வியோட நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அதை இது பண்ணுங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுபடி என்ன பண்ணிக்கலாம், பக்காவா நீங்க வந்து பார்த்துக்கலாம். ரைட்? ஸோ டெஸ்ட் பேட்சை நீங்க வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன படிக்கணுமோ அதை அக்யூரேட்டா 360 வியூவில் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதை மட்டும் நீங்க வந்து பக்காவா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நோட்ஸ் கேட்டவங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். இப்போ நீங்க படிக்க வேண்டிய ஸ்கூல் புக்கு கிளாஸு ஓகே கம்பைல் பண்ணியே கொடுத்தாச்சு. அந்த ஸ்கூல் புக்கு தான் மேக்சிமம் பேஸ். அதை ஒழுங்கா வந்து படிங்க. ஸ்கூல் புக்கை ஓப்பன் பண்ணி கூட பார்க்காம அது மெட்டீரியல்னு தேடாதீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்காதீங்க. ரைட்? ஸோ இந்த மாதிரி அக்யூரேட்டா வந்து படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பா ஆட்சியர் கல்வி நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. 9500399670. நீங்க ஃபீட்பேக் சொன்னா தான் ஓகே இப்படி இருக்காங்க, என்ன யோசிக்கிறாங்க, இன்னும் கிளாஸ் எடுக்கலாம், இது செய்யலாம் அப்படின்ட்டு. எந்த ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லைன்னா அது வந்து ஓகே நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், தள்ளி போடுறது ஏதாவது வந்து நடக்கும். அதனால உங்களுடைய பாசிட்டிவான விஷயத்த எனக்கு வந்து கொடுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து வகுப்பெடுப்போம். மேக்சிமம் இந்த மாசத்துல எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே? ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா பண்ணிக்கோங்க. ஆட்சியர் கல்வி புக்கையும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதோட முடிச்சுக்கலாம்.